என் பெயர் செந்தில்குமார். சென்னையில் சொந்த வீட்டில் வசித்து வருகிறேன். எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. எங்கள் வீட்டின் மேல் மாடியில் புவனா என்ற பெண் தன் தாயுடன் வாடகைக்கு வசித்து வந்தார். புவனா காவல்துறையில் பணிபுரிந்து வந்தார். ஒருமுறை புவனாவின் தாயாரும் அதே சமயம் என் மனைவி மற்றும் குழந்தையும் வெளியூர் சென்றிருந்தனர். அன்று மாலை புவனாவிற்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டதால் உதவி கேட்டு என் வீட்டிற்கு வந்தார். நான் அவருக்கு காஃபி கொடுத்து தைலம் தேய்த்துவிட்டேன். அந்த நேரத்தில் நாங்கள் இருவரும் மனம் விட்டு பேசத் தொடங்கினோம். புவனாவின் கடந்த காலம். பேச்சினூடே புவனா தன் திருமண வாழ்க்கை முறிந்து போனதற்கான காரணத்தை பகிர்ந்து கொண்டார். அவரது கணவர் அவர் மீது தேவையற்ற சந்தேகங்களை வளர்த்து கொண்டதே அந்த பிரிவுக்கு முக்கிய காரணம் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். சமூகத்தில் ஒரு பெண் தனியாக இருப்பதிலுள்ள சவால்களையும் தன் பணியிடத்தில் அவர் சந்திக்கும் அழுத்தங்களையும் என்னிடம் கூறினார். அவர் பேச பேச ஒரு பெண்ணாக அவர் சந்திக்கும் போராட்டங்கள் எனக்கு புரிந்தது. அவரும் என்னிடம் சகஜமாக பேசத் தொடங்கினார். என் மனைவியிடம் நான் காட்டும் அன்பையும் எங்கள் குடும்பத்தின் இணக்கமான சூழலையும் தான் கவனித்திருப்பதாக கூறினார். ஒரு நல்ல துணையின் அரவணைப்புக்காக அவர் ஏங்குவது அவர் பேச்சில் தெரிந்தது. புதிய புரிதல். அடுத்த சில நாட்கள் நாங்கள் இருவரும் நண்பர்களாக பழகினோம். வேலை முடிந்து வரும் அவருக்கு நான் ஆறுதலாகவும் உதவியாகவும் இருந்தேன். காவல்துறையில் பணிபுரியும் பெண்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல்கள், நேரமின்மை மற்றும் சமூக பார்வைகள் குறித்து அவர் பல விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். தனிமையில் இருந்த அவருக்கு என் நட்பு ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. ஒருவருக்கொருவர் துணையாக இருந்த அந்த நாட்கள் மனித உறவுகளின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தியது. புவனா மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்றும் அவருக்கு ஏற்ற ஒரு துணை அமைய வேண்டும் என்றும் நான் வாழ்த்தினேன். மனதளவில் ஏற்பட்ட அந்த புரிதல் மெல்ல மெல்ல எங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. புவனாவின் தனிமையும் என் மீதான அவரது நம்பிக்கையும் எங்களை மிகவும் நெருக்கமாக்கியது. அன்பின் வெளிப்பாடு. தைலம் தேய்த்துவிட்ட அந்த தருணத்தில் தொடங்கிய சிறு ஸ்பரிசம் மெல்ல மெல்ல ஒருவரை ஒருவர் அரவணைக்கும் நிலைக்கு மாறியது. நீண்ட நாட்களாக தான் இழந்த அந்த அன்பையும் அரவணைப்பையும் புவனா என்னிடம் தேடினார். ஒரு பெண்ணாக தனக்கு தேவையான பாதுகாப்பை என் அணைப்பில் அவர் உணர்ந்தார். அந்த இனிய இரவுகள். எங்கள் இருவருக்கும் இடையிலான ஈர்ப்பு எல்லை கடந்தது. என் அறையில் ஏசியின் குளிர்ச்சியில் ஒருவருக்கொருவர் துணையாகி போனோம். நெருக்கம். புவனாவின் மன அரித்தங்கள் அனைத்தும் என் அன்பான அணைப்பில் மறைந்து போன. பரஸ்பர ஆர்வம். என் மீது அவர் கொண்டிருந்த ஈர்ப்பும் அவர் மீது எனக்கு ஏற்பட்ட பிணைப்பும் அந்த இரவை அழகாக்கின. நீண்ட நேர உரையாடல்கள். உடலால் இணைந்தது மட்டுமல்லாமல் மனதாலும் நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். தன்னுடைய பணி சூழலில் சந்திக்கும் கடினமான மனிதர்களுக்கு மத்தியில் என் அன்பு அவருக்கு ஒரு மருந்தாக அமைந்தது. தன் கணவரிடம் கிடைக்காத ஒரு நிம்மதியான அணைப்பும் அரவணைப்பும் என்னிடம் கிடைப்பதாக அவர் நெகிழ்ச்சியுடன் கூறினார். தொடர்ந்து உறவு. அன்று தொடங்கிய அந்த நெருக்கம் அடுத்த சில நாட்களுக்கும் தொடர்ந்தது. என் மனைவி ஊரிலிருந்து வருவதற்குள் நாங்கள் இருவரும் பல முறை ஒருவருக்கொருவர் அந்த நெருக்கமான தருணங்களை பகிர்ந்து கொண்டோம். அது ஒரு வெறும் உடல் சார்ந்த விஷயமாக மட்டுமில்லாமல் இரு தனிமையான மனங்களின் சங்கமமாகவே இருந்தது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் இணையும்போது புவனா தன் வாழ்வின் அனைத்து கவலைகளையும் மறந்து புத்துணர்ச்சி அடைவதை கண்டேன். அவசியமான பாதுகாப்பு முறைகளை கையாண்டு ஒருவருக்கொருவர் முழுமையான திருப்தியை தந்து கொண்டோம். எங்களுக்குள் இருந்த அந்த நெருக்கமான உறவு புவனாவிற்கு ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்தது. தான் ஒரு பெண்ணாக மதிக்கப்பட வேண்டியவள் என்பதையும் அன்புக்கு தகுதியானவள் என்பதையும் அவர் உணர்ந்தார். மாற்றத்திற்கான முடிவு. மனைவியும் அம்மாவும் ஊரிலிருந்து திரும்புவதற்குள் புவனா என்னிடம் ஒரு முக்கியமான முடிவைச் சொன்னார். இந்த சில நாட்கள் என்னிக்குள் இருந்த தாழ்வு மனப்பான்மையை நீக்கிவிட்டது. இனி நான் மறைந்து வாழ விரும்பவில்லை. எனக்கான ஒரு கௌரவமான வாழ்க்கையை நானே அமைத்துக் கொள்ளப் போகிறேன். அவர் எடுத்த சில முக்கியமான முயற்சிகள். மறுமணம். தன் தாயாரின் சம்மதத்துடன் முறைப்படி ஒரு வரனை தேடத் தொடங்கினார். கடந்த கால கசப்புகளை வெளிப்படையாக பேசி தன்னை புரிந்து கொள்ளும் ஒரு துணையை தேடினார். பணியிட மாற்றம். பழைய நினைவுகள் மற்றும் சங்கடங்களை தவிர்க்க வேறொரு பகுதிக்கு பணிமாற்றம் கோரி விண்ணப்பித்தார். மன உறுதி. காவல்துறையில் ஒரு நேர்மையான மற்றும் தைரியமான அதிகாரியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அதிக கவனம் செலுத்தினார். எங்களின் நட்பு. அதன் பிறகு நாங்கள் சந்தித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் குறையத் தொடங்கின. அவர் தனது புதிய வாழ்க்கையை தேடிச் சென்றபோது நான் அவருக்கு ஒரு நல்ல நண்பனாக வாழ்த்துக்களை தெரிவித்தேன். புவனாவிற்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்தது. அவர் தனது திருமண அழைப்பிதழை தந்து, என் வாழ்க்கையின் இக்கட்டான நேரத்தில் நீங்கள் கொடுத்த அந்த மன வலிமைக்கு நன்றி என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார்.
ஒரு தவறான பாதையில் சென்றுவிடாமல் தன்னைத்தானே மீட்டெடுத்த திருப்தி அவரிடம் தெரிந்தது. புவனாவுடன் இருந்த அந்த ரகசியமான நாட்கள் முடிந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஒருமுறை நான் எதிர்பாராத சிக்கலில் சிக்கிக் கொண்டபோது எங்கள் பழைய நட்பு ஒரு புதிய பரிமாணத்தில் உதவியாக வந்தது. அந்த இரவு நேர சிக்கல். ஒரு இரவு அலுவலக பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது எனது இருசக்கர வாகனம் பழுதாகி நின்றது. அது ஒரு ஆள் நடமாட்டமற்ற பகுதி. அப்போது அங்கே ரோந்து பொருந்திய காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் என்னை பிடித்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். என்னிடம் அடையாள அட்டைகள் இருந்தும் ஒரு சிறிய வாக்குவாதம் காரணமாக சூழல் இறுக்கமானது. மீட்பராக வந்த புவனா. நான் அழைக்கப்பட்ட அதே காவல் நிலையத்தில்தான் புவனா ஆய்வாளராக பொறுப்பேற்றிருந்தார் என்பது எனக்கு அப்போது தெரியாது. அந்த அறைக்குள் புவனா மிடுக்கான சீருடையில் நுழைந்தபோது நான் திகைத்து நின்றேன். அவர் என்னை பார்த்ததும் சட்டென்று அடையாளம் கொண்டார். ஆனால் ஒரு பொறுப்பான அதிகாரியாக மற்ற காவல்துறையினர் முன்னால் என்னை பொதுவான ஒரு நபராகவே நடத்தினார். விசாரணை முடிந்ததும் மற்ற காவல்துறையினரை வெளியே போக சொல்லி என்னிடம் தனியாக பேசினார். மறைமுகமான நன்றி கடன். செந்தில், கவலைப்படாதீர்கள், இப்போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். எனது ஆவணங்களை சரிபார்த்துவிட்டு அதிகாரப்பூர்வமாக என்னை விடுவித்தார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றும் என் நினைவில் இருக்கின்றன. அன்று என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு புயலில் நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருந்தீர்கள். இன்று என் கடமையில் ஏற்பட்ட ஒரு சின்ன சிக்கலில் நான் உங்களுக்கு உதவியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மெல்லிய புன்னகையுடன் சொன்னார். ஒரு மெல்லிய புரிதல். காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரும்போது புவனா என் அருகில் வந்து மெல்லிய குரலில் சொன்னார், உங்களுக்காக உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி காத்திருப்பார்கள், சீக்கிரம் செல்லுங்கள், குடும்பத்தின் மகிழ்ச்சியே உண்மையான சொத்து என்றார். அந்த நிமிடம் எங்களுக்குள் இருந்த பழைய உடல் சார்ந்த ஈர்ப்பை காட்டிலும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் அந்த உன்னதமான நட்பு மேலோங்கி நின்றது. ஒரு தவறு நேராமல் 2 குடும்பங்களின் கௌரவத்தையும் காப்பாற்றிய அந்த புரிதல் உண்மையிலே சுவாரஸ்யமானது. செந்தில் தன் வீட்டிற்கு திரும்பியதும் புவனாவை சந்தித்த அந்த நிகழ்வு அவன் மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த தருணத்தை பற்றி அவன் தன் மனைவியிடம் பகிர்ந்து கொண்ட விதம் இது. மனைவியிடம் ஒரு வெளிப்படையான உரையாடல். வீட்டிற்கு வந்த செந்தில் மிகவும் அமைதியாக இருந்தான். அவனது முகத்தில் ஏதோ ஒரு பாரம் குறைந்த நிம்மதி தெரிந்தது. அவனது மனைவி கவலை கலந்த குரலில், ஏன் இவ்வளவு நேரம், என்ன ஆச்சு என்று கேட்டாள். உண்மையை மறைக்காமல் சொல்லத் தொடங்கினான். வண்டி பழுதானது முதல் காவல் நிலையம் வரை சென்றது வரை அனைத்தையும் விவரித்தான். அங்கே நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? முன்பு நம் மாடியில் இருந்தாரே புவனா, அவர் இப்போது அங்கே ஆய்வாளராக இருக்கிறார். அவர்தான் எனக்கு உதவி செய்தார் என்று கூறினான். புவனாவுடன் முன்பு இருந்த அந்த நெருக்கமான ரகசியத்தை அவன் சொல்லவில்லை என்றாலும் அவர் ஒரு நல்ல மனிதராக தனக்கு உதவியதை மிக உயர்வாக பேசினான். மனைவியின் நெகிழ்ச்சி. செந்தில் சொன்னதை கேட்ட அவனது மனைவி, நல்ல வேளை, நமக்கு தெரிந்தவர் அங்கே இருந்திருக்கிறார். அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் பழைய அறிமுகத்திற்காக உதவியது பெரிய விஷயம். நாமும் ஒரு முறை அவர் வீட்டிற்கு சென்று முறைப்படி நன்றி சொல்ல வேண்டும் என்றாள். இப்போது செந்திலுக்கு மனது லேசானது. வாழ்க்கையில் நாம் செய்த ஒரு சிறு உதவி அல்லது காட்டிய அன்பு ஒரு நாள் நமக்கே வேறொரு வடிவத்தில் திரும்புவதை அவன் உணர்ந்தான். ஒரு புதிய தொடக்கம். அதன் பிறகு செந்தில் தன் மனைவியிடம் கூடுதல் அன்புடனும் அக்கறையுடனும் நடந்து கொள்ள ஆரம்பித்தான். புவனாவை பார்த்த அந்த சந்திப்பு அவன் தன் குடும்பத்தின் மீதும் மனைவியின் மீதும் வைத்திருந்த மதிப்பை இன்னும் அதிகப்படுத்தியது. கடந்த கால தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு நேர்மையான மனிதனாக வாழ வேண்டும் என்ற உறுதியை அவனுக்கு விதைத்தது. சில நாட்களுக்கு பிறகு செந்திலும் அவனது மனைவியும் புவனாவின் வீட்டிற்குச் சென்று அவருக்கு இனிப்புகளை வழங்கி தங்கள் நன்றியை தெரிவித்தனர். அங்கே ஒரு கண்ணியமான நட்பும் பரஸ்பர மரியாதையும் மட்டுமே நிறைந்திருந்தது.